ஹாய்ங்க, வணக்கம். குளு குளுன்னு இன்றைக்கி ஒரு ஜூஸ் போடலாமா? இது வந்து பார்த்திங்கன்னா தர்பூசணி அண்ட் பீட்ரூட் சேர்த்து போட்டிருக்கேன். சூப்பராக இருக்குது இந்த ஜூஸ். வந்து நம்ம வெறும் தர்பூசணியே போடும்போது அது வந்து அவ்வளோவா டேஸ்ட் இருக்காது. இது கூட ஒரே ஒரு சின்னதாக ஒரு பீட்ரூட் சேர்க்கும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு தர்பூசணி கொஞ்சம் எடுத்திருக்கேன். இதில் பாதி தான் போடுறேன். அதுக்கு ஒரு சின்ன சைஸில் ஒரு பீட்ரூட் எடுத்திருக்கேன். நிறையவும் பீட்ரூட் போட்டுறக்கூடாது, அப்புறம் ஃபுல்லாக பீட்ரூட் வாசனை தான் வரும். அதுக்காக ஒரு சின்ன பீஸ் எடுத்திருக்கேன் பீட்ரூட்டு. ஒரு சின்ன பீஸ்னால் கட் பண்ணி சேர்க்கல, இந்த சின்ன பீட்ரூட்டை அப்படியே முழுசாகவே சேர்த்துக்கிறேன். இதை மிக்சியில் ஃபஸ்ட்டு சேர்த்து கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா தர்பூசணி வந்து சீக்கிரமாக மசிஞ்சிரும், இந்த பீட்ரூட் வந்து கட்டி கட்டியாக அப்படியே இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு இதை ஒரு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணிலாம் ஊற்றாமல் அப்படியே இது போல் அரைச்சிட்டேன். இப்போது இதில் பாதி தான் தர்பூசணி சேர்க்குறேன் நான். இதையும் கட் பண்ணி அந்த மிக்ஸி ஜார்லேயே சேர்த்துக்கலாம். அந்த சீட்ஸ் எல்லாம் எடுக்கிறதா இருந்தாலும் எடுக்கலாம், இல்லைன்னா நம்ம வடிகட்ட தான் போகிறோம், அதனால் நான் வந்து எடுக்கலை. அப்படியே தான் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறேன். தண்ணி எல்லாம் ஊற்றாமல் அரைக்கணும். ஏன்னா இப்போது இந்த தர்பூசணியே வெறும் தண்ணி தான், அதனால் தண்ணி ஊற்றாமல் அப்படியே அரைச்சி எடுத்துக்கலாம். இது போல் அரைச்சாச்சு. இப்போ வடிகட்டி எடுத்துக்கிறேன். நல்லா ஃபில்ட்ரு பண்ணிடலாம். ஏன்னா நம்ம வந்து அந்த சீட்ஸ் எல்லாம் எடுக்காமல் போட்டதுனால அப்புறம் பீட்ரூட்டோட சக்கையும் இருக்கும், அதனால் வடிகட்டி எடுத்துக்கலாம். அப்படி வடிகட்டாமல் குடிக்கும்போது அந்த பீட்ரூட்டோட சக்கைலாம் வந்து வாயில் தென்படும்போது நல்லா இருக்காது குடிக்கிறதுக்கு. அதுக்காக வடிகட்டி எடுத்துக்கலாம். நல்லா ஃபில்ட்ரு பண்ணிடலாம். இப்போ இது போல் நல்லா ஃபில்ட்ரு பண்ணியாச்சு. இப்போ இதில் ஒன்றும் இல்லை, இதில் வெறும் சக்கையும் அந்த தர்பூசணியோட சீட்ஸும் தான் இருக்குது. அதனால் மறுபடியெல்லாம் இதை அரைக்க தேவையில்லை. நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு. இப்போ இதில் ஒன்றும் இல்லை. இதை அப்படியே வந்து நம்ம செடிகளுக்கு போட்டுடலாம். இது போல் வடிகட்டி வச்சுருக்கேன். இப்போ ஒரே ஒரு சின்ன பாதாம் பீஸை ஊற வச்சுருந்தேன், அதையும் வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்தது. அதே போல் கொஞ்சம் சப்ஜா சீட்ஸு ஊற வச்சுருந்தேன், அதையும் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்துட்டு இப்போது தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை வேணாலும் சேர்த்துக்கலாம் நீங்கள், இல்லை நாட்டு சர்க்கரை, வெல்லம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டுக்கு. இப்போ ஒரு டம்ளர் அளவுக்கு பால் காய்ச்சி ஆற வச்சுருக்கேன், அதையும் வந்து சேர்த்துக்கிறேன். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பீட்ரூட் சேர்த்ததுனால அது கலர் பாருங்கள் எவ்வளோ டார்க் ரெட்டிஷாக நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், குடிக்கவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது போல் செஞ்சு பாருங்கள். வேறு எதுவும் இதில் சேர்க்க தேவையில்லை, இதுவே போதும். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் இது போல் செய்து பாருங்கள். ஃப்ரிட்ஜில் வச்சு அப்படியே சில்லுன்னு குடிக்க வேண்டியது தான். நான் வேலையை காலையிலே செய்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். அப்புறம் மதியம் குடிக்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.